அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பூர்ணிமா மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அவர்களின் ஆசீர்வாதங்களுக்கும் அருளுக்கும் நாம் மேலும் தகுதியானவர்களாக ஆவோமாக. மாபெரும் இந்து மதம் மிகவும் சிக்கலான விஷயங்களை எளிய முறையில் மந்திரங்கள் மூலம், எளிய வாக்கியங்கள் மூலம் உண்மையை வெளிப்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றது. ஆனால் அந்த வாக்கியங்களை, சில வார்த்தைகளை அவைதான் எல்லாமே என்பது போல திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவை குறியீட்டு வார்த்தைகள் மட்டுமே. அவற்றை நமது வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றிற்கு 3 படிகள் உள்ளன. இந்த அறிவை நாம் பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது புத்தகங்கள் மூலமாகவோ பெறுகிறோம். உதாரணமாக, சத் சித் ஆனந்த் 3 வார்த்தைகள் மட்டுமே, அல்லது அகம் பிரம்மஸ்மி. இவை மகத்தான உண்மையை உணர்த்தும் மகா வாக்கியங்கள். ஆனால் அவற்றை திரும்ப திரும்பச் சொல்வது நமக்கு ஒரு சிறிதளவு அறிவை கூட அளிக்கப் போவதில்லை. இதை நாம் ஜீரணிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த உண்மையை எவ்வாறு நமது சித்தத்தால் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும். இதனால் ஆனந்தத்தை அடைய முடியும். அதேபோல் அகம் பிரம்மாஸ்மி போன்ற நிலைகளை நாம் எவ்வாறு அடைவது? பின்னர் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். அதன் பின்னர் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். அதேபோல் குரு பூர்ணிமாவும் ஒரு குறியீட்டு வார்த்தையாகும். அதற்கும் பௌர்ணமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தற்செயலாக புத்தர் பௌர்ணமி இரவில் மகா நிர்வாணா நிலையை அடைந்தார். அது முற்றிலும் மாறுபட்ட கதை, தற்செயலானது. மகாவீரர் மற்றும் நமது பூஜ்ய பாபூஜி மகராஜ் இருவரும் தீபாவளி நாளில், அதாவது அமாவாசை என்று, நிர்வாணா அல்லது மெய்மை நிலையை அடைந்தனர். இது சிந்திக்க வேண்டிய ஒன்று. குரு பூர்ணிமா என்ற இந்த குறியீட்டு வார்த்தைக்கு மிகுந்த அர்த்தம் உள்ளது. பூர்ணிமா என்றால் முழுமை, பரிபூரணத்தன்மை. குரு கு என்பது இருள், ரு என்பது இந்த இருளை நீக்குவது. அதுதான் குருவின் இலக்கணம். இந்த இருளை முற்றிலுமாக அகற்றுவது அல்லது முழுமையாக நீக்குவது. அத்தகைய நிலைக்கு நாம் வரும்போது அது பூர்ணிமா, முழுமையான விழிப்புணர்வு. பகுதி அல்ல, 10% அல்ல, 1% அல்ல, முழுமையான விழிப்புணர்வு. எதை குறித்த விழிப்புணர்வு? பாபூஜி மகராஜ் சொல்வது போல், புத்தரின் நிலைக்கு அல்லது முழுமையான உணர்தல் அல்லது இன்மை நிலைக்கு சமமான எந்த வகையான விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும்? அவை எவ்வாறு வேறுபடுகின்றன? இன்மை நிலை என்பது தன்னிலை உணர்தல் அல்லது நிர்வாணாவிலிருந்து வேறுபட்டதா? இது போன்ற நாட்களை கொண்டாடுவதற்கு நிறைய ஆழ்ந்த சிந்தனை தேவை. சொல்லப்படும் அர்த்தங்களுக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும். அதாவது அதன் பின்னால் உள்ள உண்மையான அர்த்தத்தை அறிய வேண்டும். அதை ஒரு சடங்காக மாற்ற வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு பூர்ணிமா அல்லது 10 பூர்ணிமாக்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குருக்களுடன் கழிக்கலாம். ஆனால் விழிப்புணர்வின்றி நீங்கள் எங்கும் செல்ல முடியாது. நான் இன்று காலையில் வாசித்த கதை ஒன்றை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சந்நியாசி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் கிராமம் விட்டு கிராமம் சென்று பிச்சை கேட்டு வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த சந்நியாசி மிகவும் சிறப்பான ஒரு பரிசை பெற்றார். அந்த பரிசை பெற்றதால் அவர் அந்த கிராமத்தை விட்டு செல்வதற்கு தாமதமாக ஆகிவிட்டது. அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு செல்ல தயாரானவுடன் அந்த சந்நியாசி அவரது சீடர்களிடம், நாம் ஒரு காட்டின் வழியாக செல்ல இருக்கிறோம். நாம் யாராலும் வன்மையாக தாக்கப்படாமல் இருக்க வேண்டும். எனவே விரைவாக வாருங்கள் என்று கூறினார். இதை கேட்டு அவரது சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர். இத்தனை வருடங்களில் காடு பற்றிய அல்லது யாராலும் தாக்கப்படுவது குறித்த அவரது கவலைகளை அவர் குறிப்பிட்டதோ விளக்கியதோ இல்லை. இப்போது அவர் எப்படி இதை சொல்கிறார்? நமது சந்நியாசிக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவர்கள் சிந்தித்தனர். எனினும் சந்நியாசி அவரது ஜோலா பையை தன் தோளில் சுமந்து வந்தார். பின்னர் அவர்கள் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது சந்நியாசிக்கு தாகம் எடுத்ததால், நாம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வரலாம் என்று கூறி அவர்கள் ஒரு கிணற்றின் அருகே சென்றனர். ஒரே ஒரு சீடன் மட்டும் மிகவும் ஆர்வத்தோடு, இன்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏன் நமது சந்நியாசி கூறுகிறார்? இத்தனை வருடங்களாக
நாங்கள் மரத்தடியில் தூங்கி இருக்கிறோம். புலிகளை கண்டு கூட கவலைப்பட்டதில்லை. அவர் இன்று குழப்பத்தில் இருக்கிறார். அவரது நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றான். பின் அவன் அந்த பையினுள் பார்த்தான். நான் வரும் வரை இந்த பையை பார்த்துக்கொள், இதை தொலைத்து விடாதே என்று அந்த சன்னியாசி தனது சீடனிடம் கூறினார். எனவே அதுவும் அவனை பயமுறுத்தியது. இந்த பைக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவன் அதற்குள் பார்த்தான். அந்த பையினுள் 2 செங்கற்கள் இருந்தன. அவை சாதாரண செங்கற்கள் அல்ல, தங்க செங்கற்கள். இந்த சீடன் மிகவும் குறும்புக்காரன். எனவே அவன் 2 செங்கற்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அதே எடையில் உள்ள 2 பாறாங்கற்களை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு நடக்கத் தொடங்கினான். சந்நியாசி அவரது ஜோலா பையை சுமந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து வந்தார். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கு நிறைய ஆபத்துக்கள் இருப்பதால் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் தனது சீடர்களிடம் கூறினார். இந்த சீடனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அனைத்து ஆபத்துக்களையும் நீக்கிவிட்டேன் என்றான் அவன். நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் சந்நியாசி. நீங்கள் வைத்திருந்த தங்க செங்கற்களை நான் கிணற்றில் எறிந்துவிட்டேன் என்றான் அந்த சீடன். ஓ, பின் இந்த பைக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் சந்நியாசி. அதற்கு அவன், அதற்குள் ஒரு பாறாங்கல் இருக்கிறது என்றான். இங்கே நமது கதை வேறு. நம்மிடம் இந்த தங்க செங்கல்லை விட மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு அந்தரியமின் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேருக்கு அது தெரியும்? நமக்கு அது குறித்த விழிப்புணர்வு முற்றிலும் இல்லை. நமது சுயத்தின் ஆழத்திற்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து நமது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆம், நான் அந்த தெய்வீகத்தின் ஒரு பகுதி என்று பாடுவதே மெய்மையுணர்தல் ஆகும். அதற்கு மேல் எதுவும் இல்லை. நாம் குரு பூர்ணிமாக்கள் வருவதற்காகவும் குரு தன் ஆசிகளை அளிப்பதற்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை எந்நாளிலும் எந்த தருணத்திலும் எங்கேயும் பெற முடியும். சம்ஸ்காரங்களின் அடுக்குகள், முன்கணிப்புகள், குறுகிய மனப்பான்மை போன்ற எதுவும் இன்றி நீங்கள் திறந்த மனதுடன் இருந்தால் போதும். இவை அனைத்தும் நமது கண்ணோட்டத்தை அழிக்கின்றன. மிகவும் அழகான ஒரு கண்ணாடியில் கூட உங்களால் அதன் வழியே பார்க்க முடியாது. அதில் நீங்கள் உங்களை மட்டும்தான் காண முடியும். சுவரில் இருக்கும் கண்ணாடிக்கும் ஜன்னலில் இருக்கும் ஜன்னல் கண்ணாடிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? கண்ணாடியில் வெள்ளி ஆக்சைடு பூசப்பட்டுள்ளது. எனவே உங்களால் அதனுள் இருப்பதை, அதாவது உங்களது முகத்தை காண முடிகிறது. அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது அடுத்த பக்கத்தில் இருப்பதை மறைக்கிறது. வெளிப்படையான ஜன்னல் கண்ணாடி உங்களை அழகான உலகை பார்க்க வைக்கிறது. அதேபோல் நமது வெளிப்படையான உள்ளம் நமது அந்தரியமினின் அழகை காண வைத்து அதன் மதிப்பையும் உணர வைக்கிறது. அந்த தருணம்தான் பூர்ணிமா, நம்முள் பிரதிபலிக்கும் அழகின் முழுமையான முதிர்ச்சி அல்லது வெளிப்பாடு. நம்முள் முழுமையாக பிரதிபலிக்கும் தெய்வீகத்தின் அழகு நிலா சூரியனை பிரதிபலிக்கிறது. நாம் வாழும் முறை நமது குருமார்களை பிரதிபலிக்கும் வண்ணம் மாறலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது நமது குருமார்களை பிரதிபலிக்கின்றதா? நமது வாழ்க்கை முறை ஹார்ட்ஃபுல்னஸ் அண்ட் நெறிகளை முழுமையாக பிரதிபலிக்கிறதா? பாதியாக அல்ல, முழுமையாக. தயவு செய்து இவை அனைத்தையும் குறித்து சிந்தியுங்கள். இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் மத்திய பிரதேசத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் காடு வளர்ப்பு திட்டம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மேலும் பல மாநிலங்களில். இன்று நான் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை அறிவிக்க விரும்புகிறேன். நான் என் அன்னையை மிக சமீபத்தில் மார்ச் மாதத்தில் இழந்தேன். எனவே நம் பெற்றோரின் நினைவாக எதையாவது நடலாம். அவர்களின் நினைவாக குறைந்தது ஒரு மரமாவது நடலாம். நம் பெற்றோருக்கு ஒரு மரம், குறைந்தது ஒன்று. உங்களால் அதிகமாக நடவு செய்ய முடிந்தால் அல்லது உங்களால் நடவு செய்ய முடியாவிட்டால், உங்கள் சார்பாக நாங்கள் நடவு செய்ய நீங்கள் விரும்பினால் அதை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். மத்திய பிரதேசத்தின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு சுக்லாஜி அவர்கள் சத்னாவில் தற்போது மரங்களை நட்டு வருகிறார். அவரது குழுவை தவிர நமது ஹார்ட்ஃபுல்னஸ் குழுவும் ஏற்கனவே அங்கு உள்ளது. இந்த காடு அவரது பரிந்துரையின்படி சாந்தாபென் காடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இது போன்ற பல காடுகளை நாம் கொண்டிருக்கலாம்.
சாந்தாபென் மற்றும் சாந்திவனம் இரண்டும் ஒரே மாதிரியாக ஒலிக்கிறது, பொருத்தமாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் அனைவரும் திறந்த இதயத்துடன் நம்மால் முடிந்ததை பங்களிப்போம். யார் மீதும் எந்த பலவந்தமும் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தில் அதிகமானோர் பங்கேற்றால் நன்றாக இருக்கும். மிக்க நன்றி.